ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் தான் சுதன். நான் திருவண்ணாமலையிலேருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி. வெற்றினா பேர் இல்லைங்க, ஒரு பெரிய சாதனை. அந்த சாதனையை அந்த வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன். கஜினி முகமத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் 17 வாட்டி போராடினார். சரிங்களா? அவர் 18வது வாட்டி தான் அவர் வெற்றி பெற்றார். நம்ம ஒரு வாட்டி 2 வாட்டி அந்த விஷயத்தை போராடிட்டு அது நடக்கலைன்னு சொல்லிட்டு சோர்ந்தோ அந்த விஷயத்தை விட்டுட்டோ போகக்கூடாது. நம்மளால் முடிகிற வரைக்கும், நாம் அந்த விஷயத்தில் வெற்றி பெறுற வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் தன்னம்பிக்கையோட ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு முழு மனதோடு போராடினா அந்த விஷயத்தில் வெற்றி பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விஷயம் வெற்றி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சிகரத்துக்குள்ளே நம்ம அடி எடுத்து வைக்கணும்னா முதல் படி தோல்வியாக தான் இருக்கும். அந்த தோல்வியை கண்டு தோண்டு போயிடாமல் அந்த வெற்றிக்காக எதிர்நோக்கி போராடிட்டு தன்னம்பிக்கையோட முழு மனதோடு போராடி அந்த வெற்றியை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஸோ வெற்றி ஈஸியாக கிடைச்சிட்டாது. அதுக்கு போராட்டங்களும் நிறைய இன்னல்களும் துன்பங்களும் கஷ்டத்தையும் தாண்டினா தான் அங்கே சந்தோஷம் கிடைக்கும். அதனால் நம்ம போராடி அந்த வெற்றியை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மோட்டிவேஷன் தர விஷயமாக நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டேக் கேர், லவ் யூ ஆல்.